ஹாய் மக்களே, இன்றைக்கி யாருக்கு பர்த்டேன்னு பார்த்தீங்கன்னா மை ஹஸ்பண்டுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே. கேக்கு வெட்டக்கு என்ன சொல்லக்கு இன்றைக்கி ரொம்ப பெருசாலாம் எடுக்கலை, ரொம்ப சிம்பிளாக தான். ஏன்னா கேக்கே வெட்டானன்னு சொல்லி சண்டை பிடிச்சிட்டு இருந்தாங்க. நான் என் வற்புறுத்தல்னால நானே கேக்கு ஆர்டர் போட்டு நானே வாங்கி வெட்டுறாங்க. அப்படியே வச்சிருந்த மாதிரி சரியில்லை. நான் வீடியோ எடுக்கணும், ஒன்றும் எடுக்காம சிங் 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 ஈ ஈ சி 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 எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. இன்னைக்கு சண்டே இன்னைக்கு சண்டே வேறு. அதுபோல் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதான் வீட்டில் இன்னைக்கு தடபுடலாக சமையல் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இது என்ன பார்த்தீங்கன்னா, பொரிக்கிறது. பப்படம் வாங்க சொல்லி ஒருத்தங்க பப்படம் வாங்கிட்டு வரல. அப்போ வீட்டில் இந்த பொரி இருந்துச்சு, பப்படம் மாட்டு இதை பொரிச்சு வைக்கிறேன். அடுத்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிறந்த நாளாட்டு இது நிதீஷுக்கு வாழை இந்த கலங்கு வத்தல் தானே, இது கலங்கு வத்தல் வீட்டிலே எப்போ பொரித்தேன். அடுத்து இறைச்சி, மாட்டு இறைச்சியை ஃப்ரை மாதிரி பண்ணி வச்சுருக்கு. அதுக்கு பிறகு செங்கல்பட்டு அரிசி சோறு, செங்கல்பட்டு அரிசி இது கடையிலேருந்து வாங்கினது. அதுக்கு பிறகு கீரை, எங்கள் மாமி காலையிலே குப்பைமேனி கீரை பொரியல் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. நான் அடுத்த பயரை இனிதான் பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பாயசம் வச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் நிதிச்சு மேலே போட்டு தெரியும், பாயசம் வச்சுட்டு இருக்காங்க. இது சவ்வரிசி போட்டு சவ்வரிசியை போட்டிருக்காங்க. ஒரே வேலை தான் நடந்தது. ரசம் வைக்கணும். இனி ரசம் வைக்கிறது தக்காளியெல்லாம் எடுத்து வச்சுட்டு புளி எல்லாமே கரைச்சி வச்சாச்சு. பாருங்க, நிறைய வேலை நடந்தாலே வீடெல்லாம் கேவலம் ஆயிரும். எப்படி கிடக்குங்க, எல்லா வேலையும் முடிச்ச வரதான் வீடெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணணும். ஒரே வேலைகள் தான் நடந்து கொண்டே இருக்கிறது. இனி இதில் எண்ணெய் ஊற்றணும், எண்ணெய் இல்லை. சவ்வரிசி சேமியா எல்லாமே இங்கே பாருங்கள் வறுத்து வச்சாச்சு. சூடு தொட்டா வறுத்து வச்சாச்சு. நான் இவன் பயரை இது சவரம் பண்ணிகிட்ருக்கேன் பயரை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரசம் வச்சிட்ருக்காங்க. பிறந்தநாள் பையனையே வச்சு வேலை வாங்குறேன். நிறைய வேலையா, அதான் சரி அவங்களும் ஒவ்வொரு வேலை செய்கிறாங்க, நானும் ஒவ்வொரு வேலை செய்துட்ருக்கேன். சோறு வச்சாச்சு, பாயசத்துக்கு சவ்வரிசி சேமியாலாம் வறுத்து வச்சாச்சு, இறைச்சி குழம்பு வச்சாச்சு. ஒரு சைடு பப்படம் பொரிச்சு வச்சாச்சுன்னா, அடுத்து கீரை, என்ன கீரை, குப்பைமேனி குப்பை கீரை துவரம் வச்சாச்சு. நான் நான் துவரம் வச்சிட்ருக்கேன். அடுத்து என்ன ரசம் வச்சிட்ருக்காங்க பாருங்க. இன்னைக்கு சண்டே வேறு, அவங்களுக்கு பிறந்த நாளும் வேறு. ஒரே ஸ்பெஷல் தான். வேறு இன்னைக்கு குருத்து வளர்த்துற நாள். எல்லாத்துக்கும் சாப்பாடு ரெடி ஆகிட்டு நிதி இங்கே துடைப்பு வேலை நடந்துட்டுருக்கு, துடைச்சிட்டு இருக்கான். ரசத்துக்கு புளி இவங்களுக்கு பாத்திரம், இனி எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு பாத்திரம், ஏகப்பட்ட பாத்திரம். அதுக்கடையில் இங்கே தேங்காய் பால் புளிஞ்சு வச்சிருக்கு. எவ்வளோ பாத்திரம் எப்படி எல்லாம் க்ளீன் பண்ணி இதை எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்படி இருக்க கிச்சனை நான் எப்படி நீட்டாக ஆக்கி வச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, வீடு எல்லாமே கேவலமாக கிடக்கு. எல்லாமே தூக்கணும், எப்படி கேவலமாக கிடக்குன்னு. இங்கே தண்ணி களைஞ்சி போட்டுருங்க நிதீஷு. குரங்குகள் எல்லாமே போயிடுச்சு. பெப்பர் பொடி போட்டுட்ருக்காங்க ரசத்துக்கு. பெப்பர் பொடி உடலாட்டு சமையல்னு சொல்லியிருந்தேன். வாங்க, எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு. காலையில் அடுப்படி எப்படி கிடந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நீட்டாட்டி எல்லாமே ஒதுக்கி பாத்திரங்க எல்லாம் கழுவி நீட்டாக வச்சாச்சு. இனி வாங்க ஒன்றா திறந்து பார்க்கலாம் என்னென்ன கூட்டு வச்சுருக்கேன்னு. இது பாயசம். அதுக்கு பிறகு இது ரசம்.
இது வந்து பயர் துவரம். இது வந்து இறைச்சி. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா சோறு. எல்லாமே வச்சு முடிச்சாச்சு. நான் நிற்கிறாங்க பிறந்த நாள்காரர். நீட்டாக வீடெல்லாமே தூத்துருக்கு. வீடெல்லாமே தூத்து சமைச்சி எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. அடுத்து ஒன்று காமிக்காமல் மறந்துட்டேன். கீரை, குப்பை கீரை துவரம் வச்சு வச்சுருக்கு. பிறந்த நாள்காரர் வந்து சரி கிடையாது, எப்போவுமே என்னை அடிக்கிறாரு. அவர் தண்ணி குடிக்கிறாரு. நானே இனி தான் சாப்பிட போகிறேன். அதுக்கப்புறம் பப்படம் கிடையாது, இது கொஞ்சம் கரைஞ்சி போச்சு. ஓகேவா? ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். வருமா சும்மா இல்ல இல்லை, நீ என்ன செய்ய அதோட வச்சிருக்கு. அபி நீ வர போயிடுது. எங்களுக்கு என்ன அழகா வாங்கிட்டு பா இந்த ஒன்றும் தான் இருக்கு. வா. எனக்கு பெரிய குரங்கு நான் தூக்கி போட்டு கொடுப்பேன். அது கரெக்டாக கேட்ச் பிடிச்சதுன்னா வரும் பாரு. நீ இதுக்கு போ. உடனே ரெண்டு தான் பயந்து